தந்தி டிவி செய்தியை மேற்கோள் காட்டி வறட்சியால் கால்நடைகள் உயிரிழப்பதை தடுக்க போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க தமிழக அரசுக்கு உத்தரவிடக் கோரி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. சென்னையை சேர்ந்த வழக்கறிஞர் சூரிய பிரகாசம் தாக்கல் செய்துள்ள மனுவில் தமிழகத்தில் வறட்சியின் காரணமாக ஆயிரக்கணக்கான கால்நடைகள் உணவு குடிநீர் இல்லாமல் செத்து மடிவதாக குறிப்பிட்டுள்ளார். கால்நடைகள் உணவின்றி தவித்து வருவது தொடர்பாக தந்தி டிவியில் செய்தி ஒளிபரப்பானதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். தந்தி டிவி செய்தியில் இடம்பெற்ற காட்சிகள் நெஞ்சை உருக்கும் வகையில் இருந்ததாக மனுவில் அவர் குறிப்பிட்டுள்ளார். கர்நாடகாவில் கால்நடைகளுக்கு உணவு மற்றும் குடிநீர் வழங்குவதற்காக தனி கோசாலை அமைக்கப்பட்டுள்ளதை நினைவு கூர்ந்துள்ள அவர் தமிழக அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று தெரிவித்துள்ளார். கால்நடைகளுக்கு போதுமான உணவு மற்றும் குடிநீர் வழங்க கிராம பஞ்சாயத்துகள் மூலம் போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க உத்தரவிட வேண்டும் என்றும் அந்த மனுவில் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த வழக்கு விசாரணைக்கு விரைவில் வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வறட்சியால் கால்நடைகள் இறப்பது தொடர்பாக வழக்கறிஞர் சூரிய பிரகாசம் மேற்கோள் காட்டிய செய்தி கடந்த 2ஆம் தேதி தந்தி டிவியில் ஒளிபரப்பானது. அந்த செய்தி தொகுப்பை மீண்டும் ஒரு முறை பார்ப்போம். எங்கு பார்த்தாலும் வறட்சியின் கோர தாண்டவம். பச்சை போர்வை போர்த்தியிருந்த இப்பகுதியெல்லாம் தற்போது மழை இல்லாமல் காய்ந்த சருகாயின. பருவமழை பொய்த்ததால் நீர்நிலைகளில் தண்ணீர் இல்லாமல் கால்நடைகளுக்கு தீவனம் மற்றும் குடிநீர் கிடைக்கவில்லை. தாங்கள் வளர்த்து வரும் கறவை மாடுகள் அடுத்தடுத்து செத்து மடியும் அவல நிலையும் ஏற்பட்டுள்ளது கிராம மக்களை சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. பில்லே இல்ல, குச்சி அவ்வளவு உணர்ந்து போயிட்டு அப்படியே மிரால மாதிரி நிக்குது. அது குச்சி ஒன்றும் பச்சை கட்டிலே, மழை இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியல. அது பச்சை வரல, பச்சை வந்தால் தானே அது கடிக்கும், அது சாப்பிட்டு அது உயிர் பழிக்கும். அதுவும் இல்லை, என்ன செய்யிட்டேன் நான் எப்படி அதுங்களை காப்பாற்றுறது? அதுலேயே 2 மாடு இறந்து போச்சு. காயலா ஊசின்னு போட்டாப்படி மாசமாக இருக்கிறதுக்கு எழுந்து நிற்கட்டும், என்ன படத்த மாடு எழுலுன்னு சொல்கிறா அப்படி அப்படின்னு. அவங்க எதுக்காலியே இவ்வளோ சிம்பிள் இருக்குமே போட்டால் அப்படி தின்னுது சும்மா. பாரு அந்த பொம்மநாட்டிங்களெல்லாம் கேளுப்பாரு வந்து பார்க்க, என்னம்மா இப்படி தின்னுது, பொழுது எடுத்துக்கொள்ள செத்து போயிடுது என்னம்மா அப்படின்னுவாங்க. நாங்கள் எங்கள் வரிமே நாங்கள் என்ன எப்போ சொன்னிட்டுனாங்க 1 லட்ச ரூபா போகட்டும் போ கடவுளே அப்படின்ட்டு எங்கள் பேரமாரும் இப்போ கூலிக்கு போயிட்டாங்க மரவா. என்ன பண்ணுறது நாங்கள்? கால்நடைகளின் பட்டினி சாவை தடுக்க தமிழக அரசு தலையிட்டு தீவனங்களை முறையாக வழங்க வேண்டும் என்று கிராம மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். பக்கத்தில் இருக்கிற கர்நாடகாவில் வந்து இங்கிருந்து உன்சனல்லி, கோடலி, கனகபுரம்லாம் இருக்குது. அங்கே கோசாலையான்னு சொல்லிட்டு மாட்டுங்களுக்கு வந்து பில்லு எல்லாம் கொண்டு வந்து போடுறாங்க. காலையில் பிடிச்சிட்டு போகலாம், பில்லு போட்டால் அதுங்க மேயுங்க, திரும்பி சாயங்காலம் வந்து வீட்டுக்கு பிடிச்சிட்டு வந்துடுவாங்க. அது மாதிரி எங்களுக்கும் இருந்தால் நல்லாயிருக்கும். ஆனால் வந்து நம்ம வந்து அங்கே போயிட்டு பில்லு போடுங்கன்னு கேட்டால் வந்து நீங்கள் தமிழ்நாடு, கர்நாடகாவுக்கு வந்து ஏதாவது வரக்கூடாது, அங்கே வந்து கர்நாடகாரங்க மாத்திரம்தான் இது வந்து பில்லு கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நம்மளை அலோவ் பண்ணுறதில்ல. அதனால் நமக்கும் இது மாதிரி பண்ணால் ரொம்ப நல்லா இருக்குன்னு நினைக்கிறோம். அன்பாக வளர்த்த மாடுகள் பட்டினி காரணமாக தங்களது கண்முன்னே துடிதுடித்து உயிர் துறப்பதை பார்க்க சகிக்காத விவசாயிகள் அதனை அண்டை மாநிலங்களுக்கு, கசாப்பு கடைகளுக்கு அனுப்பி வைக்கும் அவல நிலையும் ஏற்பட்டுள்ளது. கால்நடைகளை நம்பி வாழும் கிராம மக்களுக்கு தமிழக அரசு உதவ வேண்டும் என்பதும் பல்வேறு தரப்பினரின் கோரிக்கை. தந்தி டிவி செய்திகளுக்காக ஹொசூரிலிருந்து ஜெயசுராஜ்.